தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். தமிழன் எந்த விதத்திலையுமே உயர்வு பெற்றக்கூடாது. மாற்று இனத்தான், மாற்று மொழி பேசக்கூடியவன் தான் இந்த தமிழ்நாட்டில் தமிழின் பெயரில் கூட அறிஞனாக, பேரறிஞனாக இருக்க வேண்டுமே தவிர, இங்கே ஒரு தமிழன் அதற்கு ஏற்புடைய தகுதியுடையவனாக இருந்தால் கூட அதில் வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறது ஒரு இனத்திற்கு எவ்வளவு பெரிய கேவலம், எவ்வளவு பெரிய அசிங்கம்னு பாருங்கள். இதையும் கடந்து நாமெல்லாம் தமிழர்கள் தமிழர்கள் அப்படின்னு சொல்கிறதுல எவ்வளோ ஒரு 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 அநாகரிகமான செயலாக இது நடந்து கொண்டே இருக்கிறது. இது முற்று பெறவில்லை. ஏன், எதற்கு, எங்கே, எப்படி? திரட்டப்பட்ட தகவல்கள், தெளிவான விளக்கங்கள் இந்த சமர்க்களத்தின் காணொளியில். நான் எதை பற்றி சொல்ல வரேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும். 2 நாளாக அந்த சர்ச்சையான ஒரு பேச்சு தான் சமூக வலைதளங்களில் போயிட்டுருக்கு. ஒன்றுமில்ல, ஐயா வைரமுத்துவினுடைய முத்தமிழ் பேரறிஞர், அவர் இன்றிலிருந்தே அவர் முத்தமிழ் பேரறிஞர் வைரமுத்து தான். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. இவங்க கொடுத்து தான் அந்த பட்டம். இவங்க கொடுக்காம அதை சொன்னோம்னா அது ஒன்றும் சட்டப்படி ஒன்றும் தவறு கிடையாது, குற்றமும் கிடையாது. அதை மூலம் நல்லா புரிஞ்சுக்கணும். முத்தமிழ் பேரறிஞர் வைரமுத்து அப்படின்னு நீங்கள் சொல்கிறதுனால எந்த சட்ட பிரச்சனையும் கிடையாது. யாரும் உங்கள் மேலே வழக்கு போட்டுற முடியாது. நீங்கள் என்ன கொடுக்கறது அப்படிங்கிற கேள்வியை எழுப்பினோம்னாலே முடிஞ்சு போயிடுச்சு. ஆனால் எதற்காக இந்த வேலை செய்கிறாங்க அதை முதல்ல நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கணும். வரலாற்றில் கருணாநிதியை தாண்டி ஒருத்தன் தமிழ் தேசிய இனத்தில் இல்லைன்னு காட்டுறாங்க. யார் இந்த கருணாநிதி? இந்த தமிழர் மண்ணில் இந்த தமிழ் சார்ந்த இனம் சார்ந்த மகனாவர். அது ஒரு பெரிய ஆய்வுக்குட்பட்டது. அந்த விஷயம் நம்ம சொல்லி தான் தெரியணும் அவசியம் இல்லை. அதை சட்டமன்றத்திலேயே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. தட்சிணாமூர்த்தி என்னும் தெலுங்கராகிய நீங்கள் அப்படிங்கிறத அழகாக பதிவு பண்ணிட்டு போயிட்டார். அது இன்றைக்கும் சட்டமன்ற அவை குறிப்பில் இருக்கும்னு நினைக்கிறேன். அதனால அதை பற்றி நம்ம பெருசாக பேச வேணாம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகங்களும் இந்த திராவிடத்தை தூக்கி பிடிக்கிற அல்லக்கைகளும் சுபபி போன்ற ஐயா, இவர் இப்போ புதுசாக வந்திருக்கிறாரு தியாகு, அவரை போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு கருணாநிதியை தாண்டின ஒரு தலைவன் இனிமேல் வரலாற்றில் இருந்ததில்லை, இனி இருக்க போவதும் இல்லை அப்படிங்கிறத நிரூபிக்கிறாங்க. உதாரணத்துக்கு ஒன்று, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னால் பேனாசிரியை வைக்க போகிறோம், கருணாநிதியுடைய பேனாவை சிலையாக வைக்க போகிறோம்னு அதனுடைய உயரத்தை எப்படி தெரியுமா கணக்கிட்டாங்க? 134. ஏன் 134 யாருக்காவது தெரியுமா? ஏன் 150ன்னு சொல்லலை? ஏன் 100ன்னு சொல்லலை? ஏன் 200ன்னு சொல்லலை? அதாவது வள்ளுவருடைய சிலை கன்னியாகுமரியில் 133 அடி. ஏன்? அவர் 1330 பாடல்களை 133 அதிகாரங்களில் படைத்தார். அதனால 133. இவர் என்னத்தை படைச்சார்னு அது கிடையாது அவங்களுக்கு விஷயம். திருவள்ளுவரை தாண்டி அது இருக்கணும் அந்த சிலை. அப்ப 134 போடு. இதுதான் இன்றைக்கும் நடந்திருக்கிறது. ஐயா கவி பேரரசு வைரமுத்து அவர்களுடைய விஷயத்துல இதுல அரசு தலையிட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? மதுரை தமிழிசை சங்கம் கொடுக்கக்கூடிய ஒரு விருது, ஒரு மாமதுரை அப்படிங்கிற விதத்துல அது சரியா, ஏற்புடையதா, இங்க மதுரையில தமிழ் இருக்குதா இல்லையாங்கிறதெல்லாம் அது அடுத்த விஷயம். ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய விருது முத்தமிழ் பேரறிஞர் அப்படின்னு வந்துடக்கூடாது. ஆனா இதுக்கு முன்னால 30 பேருக்கு கொடுத்துட்டாங்க. அதை 30 பேருக்கு கொடுக்கப்பட்டாலும் ஆனால் 31வது ஆளாக வைரமுத்துவுக்கு அதை கொடுத்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா முத்தமிழ் அறிஞர் கருணாநிதி அப்படின்னு இருக்கு. அப்ப முத்தமிழ் பேரறிஞர் வைரமுத்துனா அப்ப கருணாநிதியை மிஞ்சிய, கருணாநிதியை தாண்டிய வைரமுத்துவா? இது வரலாற்றில் மிகப்பெரிய பிழை அல்லவா? ஏன்னா கருணாநிதி எவ்வளவு பெரிய இதிகாசங்களை, எவ்வளவு பெரிய கட்டுரைகளை, எவ்வளவு பெரிய நூல்களை வெளியிட்டிருக்கிறாருங்க, எவ்வளவு பெரிய இலக்கியங்களை படைச்சிருக்கிறார் தெரியுமா? சும்மா சாதாரண இலக்கியத்தை கருணாநிதி படைச்சிடல, அதையெல்லாம் தாண்டிய வைரமுத்து படைச்சிட்டாரு. அது உண்மைதான். ஏன்னா 2009 ஈழத்தில் என் தொப்புள் கொடி சொந்தங்கள் வெப்பக்குண்டுகளுக்கும் கொத்துக்குண்டுகளுக்கும் அங்கே படுகொலை செஞ்சு கொண்டுகிட்டு இருந்த போது அந்த சமயத்தில் அவர் சொன்ன வார்த்தை, ஒரு உண்ணாவிரதம் போய் உட்காந்துருந்தாரு. 2 மணி நேரம் உண்ணாவிரதம், உலகத்தில் எவனுமே இல்லாத உண்ணாவிரதம், 2 மணி நேரம் உண்ணாவிரதம் முடிச்சுட்டு வந்துட்டாரு. போர் நின்றுச்சுட்டாரு. ஆனாலும் அங்க குண்டுமலை பொழிஞ்சுக்கிட்டு இருந்தது. அப்ப ஊடகவியலாளர் கேட்கிறாங்க, போர் நின்னாச்சுன்னு சொல்றீங்களே, ஆனால் இன்னும் அங்க குண்டு சத்தம் இருக்குது, இன்னும் படுகொலைகள் நடந்து கொண்டு இருக்கிறேன்னு சொன்னதுக்கு, மழை விட்டாலும் தூவானம் விடாதல்லவா? ஒரு பெரிய மழை பொழிந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தூவானம் நடக்கும் இல்லையா, அது போல அது அப்படின்னு சொன்னாரு. இதை மிஞ்சிய ஒரு அறிஞன் இருப்பானா? அப்ப யார் இங்க பேரறிஞர்? அறிஞனை தாண்டின பேரறிஞர் நீங்க யாரையா சொல்ல முடியுமா கருணாநிதியை தாண்டி? அப்புறம் என்ன சொன்னாரு? 2009 மே 18 அங்க விடுதலை புலிகள் இயக்கம் அழிக்கப்பட்டதுன்னு சொன்னதற்கு பிறகு நேராக டெல்லியில் போய் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய மருமகனுக்கும்
தன்னுடைய மகளுக்கும் போய் அங்கே போய் நின்னார், அமைச்சர் பதவி வாங்குறதுக்காக போய் நின்னார் டெல்லியில். அப்போ கேட்டாங்க, இது எப்படி இது நியாயம்? தமிழ்னு பேசுறீங்களே, இனமான தலைவர்னு உங்களை சொல்றாங்களே, முத்தமிழ் அறிஞர்னு உங்களை சொல்றாங்களே, அங்க இனம் செத்து கிடக்குது, இங்க வந்து நீங்க நிற்கிறீங்களே கேட்டப்ப என்ன சொன்னாரு? ஒரு தெருவில் மங்கள இசை இசைத்தாலும் இன்னொரு தெருவில் பறை இசை, அதாவது சாவு இசை அடிக்கும்ல, அது மாதிரி தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அப்ப அவர் எவ்வளவு பெரிய அறிஞர்? இதை விடவா ஒரு இலக்கிய நயம் வேணும்? இதை விடவா ஒரு தமிழ் சொல் வேணும்? ஒரு கட்டுரை பதிவு வேணும்? அப்ப அறிஞரை தாண்டி ஒரு பேரறிஞர் வைரமுத்து கொடுக்கலாமா? கொடுக்க கூடாதுல்ல. அதே மாதிரி பரிசுத்த ஆவியில் இட்லி வேகுமா அப்படின்னு கேட்டாரு. யாரு? இதே கருணாநிதி. கிறித்துவ மக்கள் அதை பற்றிலாம் யோசிக்க மாட்டாங்க. இன்னைக்கு கர்த்தரா கருணாநிதியான்னு கேட்டால் இன்னைக்கு வந்து கருணாநிதி தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அல்லாவா கருணாநிதியான்னு கேட்டால் இஸ்லாமியர்கள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா கருணாநிதி தான் சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு போயிருச்சு, கேவலமாக போயிருச்சு. அப்போ பரிசுத்தாவியில் இட்லி வேகுமா, இவ்வளோ பெரிய தமிழ் சொற்கள், இவ்வளோ பெரிய ஒரு இலக்கிய நயம் புகுந்த வார்த்தைகள் யாராவது சொல்ல முடியுமா? வைரமுத்துனால பேச முடியுமா? அப்போ இங்கே யார் அறிஞர், யார் பேரறிஞர்? நம்ம சிந்திச்சு பார்க்கணும். அதே மாதிரி இந்த உலகத்துக்கே முதல்ல, அதுவும் இந்தியாவில் குறிப்பாக இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படிங்கிறத சட்டமன்றத்தில் பதிவு பண்ணது யாரு? அப்போ எவ்வளோ பெரிய பதிவு அது! இஸ்லாமிய தீவிரவாதிங்கிற வார்த்தை முதலாக இஸ்லாமியர்களை இஸ்லாமிய தீவிரவாதிகள் அப்படின்னு சொன்ன ஒரு பெயரையே உருவாக்குன ஒரு பேரறிஞர் அல்லவா? அப்புறம் அவர் பேரறிஞரா, வைரமுத்து பேரறிஞரா? அப்ப முத்தமிழ் அறிஞரை தாண்டி ஒரு முத்தமிழ் பேரறிஞர் வரலாமா? நியாயம் தானே அவங்க சொல்றது? அதுவும் சுபவி சொல்றாரு பாத்தீங்களா, அதை நீங்க வாங்கக்கூடாது. யார? வைரமுத்து. நீ யாரையா சொல்றதுக்கு? நீ யாரு சொல்றதுக்கு? ஒரு விருதை வாங்கலாம் வாங்கக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீ யாரு? சொம்பு தூக்கி, அவ்வளவுதான். அது வாங்குவதும் வாங்காததும் அவர் விருப்பம். வாங்காத அப்படின்னு நீ எப்படி சொல்லலாம்? அப்போ ஒரு அலைபேசி எடுத்து சொல்லுங்க, ஐயா அதை வாங்கிடாதீங்கன்னு. ஒரு பொதுவான ஊடகத்தில் உட்காந்து வைரமுத்து அந்த விருதை வாங்கக்கூடாது அப்படின்னா நீ யார் முதல்ல? வைரமுத்துவை மிஞ்சின நீ ஒரு பெரிய இலக்கியவாதியா, பாடலாசிரியரா, கட்டுரையாளரா? எத்தனை தேசிய விருதுகள், 7 தேசிய விருதுகள் பெற்றிருக்கிறாரு. முதலாக 1985ஆம் ஆண்டு முதல் மரியாதை அப்படிங்கிற படத்தில் உள்ள அனைத்து பாடல்களும் தேசிய விருது. 1992 ரோஜா அப்படிங்கிற படம், சின்ன சின்ன ஆசைங்கிற அந்த பாடல் தேசிய விருது. 1994 கருத்தம்மா, போராளை பொண்ணுத்தாயி தேசிய விருது. 1999 சங்கமம், முதல் முறை கிள்ளி பார்த்தேன் தேசிய விருது. 2002 கன்னத்தில் முத்தமிட்டால் ஒரு தெய்வம் தந்த வீணை அந்த பாடலுக்கு தேசிய விருது. 2010 தென்மேற்கு பருவக்காற்று கள்ளிக்காட்டில் பெற்ற தாயே தேசிய விருது. 2016 தர்மதுரை எந்த பக்கம் அந்த பாடலுக்கு தேசிய விருது. இத்தனை தேசிய விருதுகள் வாங்கியிருக்கிறார். 3 கௌரவ டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கிறார். 2007ஆம் ஆண்டு தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கிறது. 2008ஆம் ஆண்டு காமராசர் பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கிறது. 2009ஆம் ஆண்டு பாரதியார் பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கியிருக்கிறது. எத்தனை விருதுகள்! இதையெல்லாம் தாண்டி ஒரு 30 பேருக்கு ஏற்கனவே இதே மதுரை தமிழிசை சங்கம் 30 பேருக்கு முத்தமிழ் பேரறிஞர் அப்படின்னு விருதை கொடுத்துட்டாங்க. ஆனாலும் வைரமுத்துக்கு கொடுக்க கூடாது. ஆனாலும் இந்த இடத்துல வைரமுத்துக்கு அந்த சீற்றம் இருந்தாலும் அந்த சீற்றத்தை வெளிப்படையாக காட்டக்கூட முடியாமல் ஐயா இருப்பது எங்களுக்கெல்லாம் வருத்தம் தான். அவருடைய பிள்ளைகள் நாங்க பேசுவோம் அவருக்காக, அவருடைய ரசிகர்கள் நாங்க அவருக்காக பேசுவோம், அது அடுத்த விஷயம். ஆனால் தன்னுடைய கோபத்தை கூட மறைமுகமாக, தன்னுடைய கோபத்தை கூட அடக்கி கொண்டு, தன்னுடைய உரிமையை கூட அடக்கி கொண்டு, தன்னுடைய தகுதி தராதாரத்தை கூட அடக்கி கொண்டு அவர் பேசுவதுதான் மனசுக்கு சங்கடமா இருக்குது. நான் ஏழைங்கிறதுனால அதை புறக்கணிக்கிறீங்களா? நான் கருப்பன்கிறதுனால அதை புறக்கணிக்கிறீங்களா? நான் ஒரு உழவனின் மகன் என்பதால் புறக்கணிக்கிறீங்களா? அவ்வளவுதான் உச்சபட்சமா அவர் கேட்க வேண்டியது, அவ்வளவுதான். ஆனால் அவர் படைத்த இலக்கியங்கள் தண்ணீர் தேசம், கள்ளிக்காட்டு இதிகாசம், கருவாச்சி காவியம், 3ஆம் உலகப்போர், இத்தனையும் படைத்த படைப்பாளி கூனி குறுகி பயந்து, எதற்கு இது ஐயா? எதற்காக இது? சுபவி சொன்னதை விட்டு விடுங்கள், அவர் வேற ஒரு நடையிலே சொல்லுகிறார், அதை நீங்கள் வாங்கக்கூடாது என்பதற்கான காரணம் முத்தமிழ் அறிஞர் கருணாநிதியாக இருக்கும்போது நீங்கள் எப்படி முத்தமிழ் பேரறிஞராக முடியும் அப்படின்னு கேட்கிறார். நான் அந்த அர்த்தத்துல கேட்கல, அந்த அர்த்தத்தில் அந்த விருதை நீங்கள் வாங்காம இருந்திருக்கணும் நான் சொல்ல வரல. இப்படி உங்களை நீங்கள் ஏழையாக, ஒரு கருப்பனாக, உங்களை ஒரு உழவன் மகனாக புறக்கணிக்கிறார்கள் தெரியுதல்லவா? அந்த விருது உங்களுக்கு எதற்கு? நீங்களாகவே அதை நிராகரித்திருக்க வேண்டாம் அல்லவா?
இந்த முத்தமிழ் பேரறிஞர் 30 பேர் கொடுத்திருக்காங்களே, அதை விட நீங்கள் இழிவானவரா? நீங்கள் வாங்காத பட்டமா? நீங்கள் வாங்காத விருதா? எல்லாருடைய மனதிலும் உங்களை பெரும் பட்டம் கொடுத்து வைத்திருக்கிறோம் ஐயா. நமக்கு எதற்கு அது? அன்றைக்கு கவியரசு உங்களை கருணாநிதி தூக்கி பிடித்தார், கவி பேரரசு. ஆனால் இன்றைக்கு அதே கருணாநிதியின் பெயரை சொல்லி முத்தமிழ் அறிஞர் ஆகவே நீங்கள் முத்தமிழ் பேரறிஞர் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றது வரலாற்றை திருப்பி போடக்கூடிய, வரலாற்றை எடுத்து போடக்கூடிய ஒரு விஷயத்தை தான் இந்த திராவிடர்கள், திராவிட கழகங்கள், முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழகங்கள் செய்து கொண்டே இருக்கிறது. வரலாற்றிலே கருணாநிதியை மிஞ்சின ஒருத்தன் இருந்ததில்லை, இருக்க போவதில்லை என்பதை நிறுவ துடிக்கிறது. அது நிச்சயமாக நடக்கப் போவது இல்லை. தமிழ் தேசிய இனத்தின் ஒப்பற்ற தலைவன் மேதகவி பிரபாகரன் தான் என்பதை நிரூபிச்சு முடிச்சாச்சு. இருந்தாலும் ஒரு முயற்சி. அப்ப இன்றைக்கு நீ ஐயா வைரமுத்து முத்தமிழ் பேரறிஞராக இருக்கிறார். நாளைக்கு வைரமுத்துவை மிஞ்சின ஒரு தமிழ் மகன் இந்த நிலத்துக்கு வருவான், கண்டிப்பாக வருவான். அதுதான் வரலாறு. அப்ப அவனுக்கு முத்தமிழ் பெரும் பேரறிஞன் அப்படின்னு தான் கொடுக்க முடியும். அதுதானே இயற்கை, அதுதானே வளர்ச்சி. ஒருத்தர் என்ற அறிஞராக இருந்தார், அவரை மிஞ்சின ஒருத்தர் வந்தார், அவர் பேரறிஞராகிறார். இன்று பேரறிஞர் இருக்கக்கூடிய மிஞ்சி ஒருத்தர் வருவான், அவர் பெரும் பேரறிஞர் ஆவார். அதை விட்டு விட்டு கொடுக்கக்கூடிய பட்டங்களுக்கும் விருதுகளுக்கும் அதிலேயுமே இது போன்ற விஷயங்களை செய்வது சரியானதல்ல. ஆனால் இவ்வளவு கோபமும் ஸ்டாலின் பற்றிருந்தா பரவாயில்ல, உதயநிதி ஸ்டாலின் பற்றிருந்தா பரவாயில்ல. அவர்களுக்கெல்லாம் வராத கோபம் உங்களுக்கு ஏன் வருது சுபவி அவர்களே? உங்களுக்கே வருகிறது. அப்ப சுபவி ஐயா, நான் உங்களிடத்துல ஒரு கேள்வியை வைக்கிறேன். ஐயா, நீங்க உங்க ஸ்டாலினை தளபதின்னு சொல்றீங்க, இன்றைக்கு விஜயும் தளபதின்னு சொல்றாங்க. எங்க சொல்ல விடாம தடுத்துருங்க பாப்போம். எப்படி முத்தமிழ் பேரறிஞர் ஐயாவுக்கு கொடுக்க விடாம பண்ணீங்கல்ல வைரமுத்துவுக்கு, அதே போல எங்க தளபதி விஜய் அப்படின்னு சொல்லக்கூடாதுன்னு எங்க செஞ்சு பாருங்க பாப்போம். உங்க ஸ்டாலினுக்கு தான் தளபதியின் பேர் இருக்குல்ல, எங்க விஜய்க்கு தளபதியின் பேரை சொல்லக்கூடாது, விஜய்க்கு வேற ஏதாவது ஒரு பட்டம் கொடுத்து வச்சுக்கோங்கன்னு எங்க முயற்சி செஞ்சு பாருங்களேன் பாப்போம். அப்ப அதுவெல்லாம் முடியாது அல்லவா? அதுவெல்லாம் முடியாது. ஒருத்தர் வீரத்தால் வலிமையற்று உங்களிடத்திலே அண்டி அடிமையாக இருக்கிற அந்த சூழலை நீங்கள் பயன்படுத்தி கொண்டு ஒரு மனிதனை, ஒரு மகா கவிஞனை மட்டம் தட்டி வைக்கிறது. உங்களிடத்தில் ஒரே ஒரு கேள்விதான், ஸ்டாலினுக்கும் தளபதி என்கிறீர்கள் அல்லவா? தளபதி ஸ்டாலின் சொன்னீங்கல்ல, இன்னைக்கு எங்க சொல்லுங்க. நீங்க விஜய் தளபதின்னு சொல்லக்கூடாதுன்னு சொல்லி பாருங்க, உண்மை தெரியும். யாரும் எந்த பட்டம் கொடுக்கிறார்களோ இல்லையோ, அதுவெல்லாம் இங்கே பெருமை அல்ல, அதுவெல்லாம் இங்கே பெரிய பகட்டு அல்ல. மக்கள் மனதில் என்றும் வைரமுத்து முத்தமிழ் பேரறிஞன் தான். அது என்றைக்கும் இந்த தமிழ் சமூகம் உரைத்து கொண்டே இருக்கும், சொல்லிக்கொண்டே இருக்கும். இவர்கள் பட்டம் கொடுத்தாலும் கொடுக்கவில்லை என்றாலும் வைரமுத்து ஐயா அவர்கள் முத்தமிழ் பேரறிஞர் தான். நன்றி, வணக்கம். இது சமர்க்களம், சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்.